ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி சக்கரவள்ளி கிழங்குல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, அரை கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவு ரெடியானதும் ஃபோக்கில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்தா ஷேல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதை கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறதுனால அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆனியன்லாம் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்கானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா, வெஜிடபிள்ஸ், 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர், சீஸ் துருவி இறக்குனீங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி.